ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால ஓட்டங்களை பற்றியதான பல நிலைகளை நம்முடைய தியானத்தின் முடிவாக நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். ஒரு மனிதன் சரியான விதத்தில் இயக்கத்தின் ஊடாக கடந்து போனால் மட்டும்தான் தீவிரமாய் இயங்கி தேவனுடைய திட்டத்தின்படி கர்த்தராகிய தேவன் வைத்திருக்கக்கூடிய இலக்கை ஈட்ட அவனால் முடியும் என்கிறது சந்தேகம் ஒன்றும் இல்லை. இதற்கு பல நிலைகளை, சில காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கையகப்படுத்த வேண்டும். சில காரியங்களை விட்டு நம்ம விலக வேண்டும். சில காரியங்களில் சரியான வழிகளின் ஊடாக நீங்களும் நானும் பயணிக்க வேண்டும். சில காரியங்களை ஆராய்ந்து பார்த்து சில நேரங்களில் கர்த்தராகிய தேவன் அடங்கியிருக்க சொல்கிறது உண்டானால் அடங்கியிருக்க வேண்டும். நீங்களும் நானும் பிரவேசிக்க வேண்டும், அல்லது நீங்களும் நானும் கடந்து போக வேண்டும் சொன்னால் எழுந்து போக வேண்டியது அவசியம். இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் தேவனுடைய திட்டங்களுக்கு இசைந்து நம்ம செயல்படுத்தப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த கடைசி கால ஓட்டத்தை தகுதியான விதத்தில் ஓடி முடிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். இன்னைக்கு ஒரு முக்கியமான கருத்தை பற்றி நான் உங்களோடு கூட பேசும்படி ஆசைப்படுகின்றேன். கிறிஸ்தவ வாழ்க்கையில் அழைக்கப்படக்கூடியது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு உண்டான ஒரு வாழ்க்கையோடு கூட நின்று விடுகிறது அல்ல. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய தவறு அநேக மக்களை வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகமாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒரு குற்றத்தினால அந்த இனமே அழிக்கப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போகிறத பார்க்க முடியும். கிறிஸ்தவனுங்கிறது அவன் மெய்யாகவே தனித்து வாழும்படிக்காக அழைக்கப்பட்டவன் அல்ல. உங்களை சார்ந்து ஒரு கூட்ட மக்கள் உங்களை மெய்யாகவே பார்க்குறாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு விதமான அசைவும் கண்காணிக்கப்படுகிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக நம்முடைய அசைவை நாம் மெய்யாகவே இயக்கத்தின் ஊடாக நம்ம பயணிக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் மற்றவர்கள் உங்களை பார்க்கக்கூடிய மக்கள் உங்களை பின்பற்றும் ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஒருவேளை மற்றவர்களுக்கு இடர்களை தரக்கூடிய ஒரு மக்களாக நாம் விளங்க ஆரம்பிக்கிறது உண்டான இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் நிறைய பேருடைய செய்தி நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒவ்வொரு மக்களுடைய செய்தியிலையும் நீங்கள் எதை நீங்கள் பார்க்கலாம்னு சொன்னால், அந்த காலத்தில் நடந்த பலவிதமான தீர்க்கதரிசிகளை பற்றி சில ஜனங்கள் பேசுவாங்க. சில ஜனங்கள் அந்த நாட்களில் காணப்படக்கூடிய ராஜாக்களை பற்றி பேசுவாங்க, தீர்க்கதரிசிகளை பற்றி பேசுவாங்க, ஊழியர்களை பற்றி பேசுவாங்க. அந்த நாட்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய அநேக விதமான மக்கள் எப்படி எப்படிலாம் காரியங்களை செஞ்சாங்க. இதையெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பதாக ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காமிச்சிட்டு போனாங்க. அதை நீங்களும் நானும் ஃபாலோ பண்ணுறதுக்காகத்தான் கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு வரைக்கும் வேத புத்தகத்தில் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய சரித்திரத்தை எழுதி வச்சிருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையும் கூட அநேக மக்களுக்கு மாதிரியான ஒரு வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். ஏன்னா நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள் ஏராளமான மக்கள் இருப்பாங்க. பழைய காலத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய மக்களை காணாத மக்கள் எல்லாம் உங்களையும் என்னையும் பார்க்க ஆரம்பிக்கிறனால நீங்கள் தான் அவங்களுக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தா மட்டும்தான் அவர்களுக்கு எந்த தடுமாற்றமும் இல்லாமல் கர்த்தருடைய திட்டங்களை உங்கள் வாழ்க்கையினுடைய நடக்கைகளின் மூலமாக கண்டுகொள்ள அவங்களால முடியும். அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நான் வாழக்கூடிய என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இஷ்டப்படி நான் வாழ்ந்தேன்னா இல்லை. இது ஒருவேளை உலக ரீதியான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது உண்டானால் உங்கள் இஷ்டப்படி நீங்கள் வாழலாம். ஆனால் கிறிஸ்தவம் என்கின்ற ஒரு அமைப்பின் கீழாக நீங்கள் வரும்போது உங்களுக்கு பின்பதாக அநேகம் ஜனங்கள் உங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் அல்லது உங்களுடைய வழிகள் யாவற்றையும் மெய்யாகவே தங்களுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய மக்கள் அல்லது உங்களுடைய அடிச்சுவடுகளை மாதிரியாக வைக்கக்கூடிய மக்கள் உங்களுக்கு பின்னால் ஒரு கூட்ட மக்கள் வர்றாங்க. அப்போ நான் செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு தவறு அநேகம் வருடங்களாக அநேகம் விதமான மக்களுக்கு முன்பதாக மெய்யாகவே பேசப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்கணும். ஒரு யூதாஸ் காரியத்தை செஞ்ச தப்பு இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசிகிட்டே இருக்கோம். அப்படின்னா என்னத்தை பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவனோடு கூட நிற்கப்படுகிறது அல்ல, அநேக மக்களுக்கு அது அடையாளமாக அறிவுறுத்தப்பட ஆரம்பிக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் மற்றவங்களுக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையாக, ஒரு சாட்சியின் ஒரு வாழ்க்கையாக, நம்முடைய வாழ்க்கையினுடைய நடவடிக்கைகளை மற்ற மக்கள் கண்காணிக்கிறதுனால ஒரு மாதிரியான நடக்கையாக நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் காணப்பட ஆரம்பித்தா மட்டும்தான் கர்த்தராகிய தேவனுக்குள் வெற்றியான வாழ்க்கை வாழ உங்களாலும் என்னாலும் ஆகும். இயேசுனுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம பேசும்போது இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசுகிறோம். என்ன பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு தூரம் தன்னையே தாழ்த்தக்கூடியவராக, அப்போ தாழ்மைக்கு ஒரு முன் உதாரணமாக பிதாவாகிய தேவனுடைய வார்த்தைகளுக்கு எவ்வளவு வேணும் ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய கால்களை விலக்காதவராக. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு அப்படி இசைந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவராக. அதுக்கு ஒரு உதாரணமாக இயேசு பற்றி சொல்றோம். இப்படி ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் மற்ற மக்களுக்கு ஒரு அடையாளமாக அல்லது அடையாளமிடப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையாக மாற்றமடைய வேண்டியது அவசியமான ஒன்று. அப்போ இந்த மாதிரியான ஒரு அனுபவம் எல்லா விதமான மக்களுக்கு முன்னோடியான ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையின் நிலைகள் காணப்பட ஆரம்பிச்சா மட்டும்தான் ஆண்டவராகிய தேவனுடைய அங்கீகரிப்புக்கும் கனத்திற்கும் பாத்திரமுள்ள ஒரு மக்களாக விளங்க முடியும் என்கிறது சந்தேகம் ஒன்றும் இல்லை. நம்முடைய வாழ்க்கை என்ன மாதிரியாக
மெய்யாகவே மாற்றத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும். மற்றவங்களுக்கு மாதிரியாக நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்றால் எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே கர்த்தருடைய நாமத்தினாலே வெளிப்படுத்தப்பட வேண்டியது அவசியம். சில முக்கியமான கருத்துக்களை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அவசியமான ஒன்று. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 15வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோவான் 13வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கேளுங்க. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். என்ன காரியத்தை செஞ்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் முன்னால சொல்லுது, சீஷர்கள் எல்லா விதமான சீஷர்களையும் இயேசு கிறிஸ்து பந்தியிலே உட்கார வைத்து தன்னுடைய சீலை எடுத்து ஆண்டவராகிய தேவன் அறையிலே கட்டி கொண்டு அவருடைய பாதங்களை தண்ணீரினால் கழுவி தன்னுடைய அறையிலே காணப்படக்கூடிய சீலையினால் அவருடைய பாதங்களை துடைக்க ஆரம்பிச்சார். சீஷர்கள் எல்லாமே பதறி போயிட்டாங்க. என்ன ஆண்டவரே, நீங்க இந்த ஒரு வேலையை நீங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்றதை பத்தி ஆண்டவராகிய தேவன் அவர்களை பார்த்து சொல்கின்றார், நான் ஒரு மாதிரி உங்களுக்கு நான் வந்து செஞ்சு காமிச்சிட்டு போயிருக்கிறேன். இது மாதிரியே நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் நீங்கள் கழுவ வேண்டும் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா தேவன் காண்பித்த முதல் மாதிரி என்ன, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் தாழ்மைக்கு உதாரணமாக உங்களுடைய வாழ்க்கை நிலைகள் காணப்பட வேண்டும். தேவன் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர், அவரே இவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்துகிறது உண்டானால் மண்ணிலே தோன்றியிருக்கக்கூடிய நீங்களும் நானும் உங்களை எவ்வளவு தூரம் தரை மட்டும் தாழ்த்த வேண்டியது அவசியம் பாருங்களேன். ஆண்டவராகிய தேவன் வான உலகத்திலே சஞ்சரிக்கக்கூடிய ஒரு தேவனாக, நம்முடைய தூதர்களின் நடுவிலே உலாவக்கூடிய தேவனாக காணப்பட்ட அவரே இந்த உலகத்திலே மனிதனை மேல உட்கார வச்சுட்டு அவருடைய கால்களை கழுவுகிறது உண்டானால், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரே அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறது உண்டானால் நாம் எவ்வளவு தூரம் நம்முடைய நிலைகளை தரை மட்டும் தாழ்த்த வேண்டும். இதைத்தான் கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு மாதிரியாக வச்சுட்டு போயிருக்கார். நீங்களும் எல்லா விதமான மக்களுக்கும் எப்படிப்பட்ட ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் என்றால் தாழ்மைக்கு அடையாளமாக உங்களுடைய வாழ்க்கை நிலைகள் உருவாக்கப்பட வேண்டும். என்னை நான் மெச்சிக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையோடு கூட அல்ல, நான் செய்யக்கூடியதான் சரியானது என்பதை பற்றி மெச்சிக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக அல்ல, எல்லா விதமான மக்களையும் நீங்கள் மேன்மைப்படுத்தும் ஒரு மக்களாக, எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக உங்களை நீங்கள் தரை மட்டும் தாழ்த்தும் ஒரு மக்களாக விளங்க வேண்டியது அவசியம். வேத புத்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே பல நிருபங்கள்ல பல தீர்க்க தரிசனமான பல ஆணித்தரமான ஆழமான வார்த்தைகள் எழுதக்கூடிய பவுல் சொல்லுகின்றார். அங்க இருக்கக்கூடிய ஜனங்களை பார்த்து அவர் பேசுகின்றார், நீங்கள் ஆண்டவராகிய தேவனுக்குள் உன்னதமானவர்கள், நாங்கள் மெய்யாகவே கடையாய் காணப்படக்கூடிய மக்கள், நீங்கள் ஞானத்திலே நிறைந்தவர்கள், நாங்கள் ஞானமே இல்லாதிருக்கக்கூடிய மக்கள் என்று சொல்லி அவர்களையும் தங்களையும் ஒப்பிட்டு பேசும் பொழுது தங்கள் நிலைகளை தரை மட்டும் தாழ்த்தி எழுத ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவராகிய தேவன் நமக்கு காண்பித்திருக்கக்கூடிய அடிச்சுவடு அதுதான் நம்முடைய வழி. தாழ்மையாக நம்ம கடந்து போனால் தான் ஆண்டவராகிய தேவனை பின்பற்றும் ஒரு மனிதனாக மற்றவனுக்கு முன் உதாரணமான வாழ்க்கை வாழ உங்களாலும் என்னாலும் ஆகும். ஆனால் இன்னைக்கு எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், ஏதாகிலும் ஒரு சபையில போய் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை நீங்கள் சுட்டி காண்பிக்கிறது உண்டானால் ஏற்றுக்கொள்ள மாட்டான், கேட்க மாட்டாங்க. அந்த நாட்களிலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் செய்த தவறை அங்கு காணப்படக்கூடிய ஜனங்கள் சுட்டி காமிக்கிறாங்க. தேவனுடைய பிரதான ஆசாரியனையா நீ இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையின் மூலமாக நீ பேசுகிறாய் என்பதை பற்றி பவுலுக்கு முன்பதாக அறிவுறுத்தப்பட்ட பொழுது பவுல் சபைக்கு முன்பதாக தன்னுடைய நிலைகளை தாழ்த்தி அவர் ஆசாரியன் என்று சொல்லி, மெய்யாகவே எனக்கு தெரியாது, நான் ஆசாரியனுக்கு தீர்வு சொல்லக்கூடாது என்கிற வேத வசனத்தின் படியே நான் அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்தாமல் போனது என்னுடைய குற்றம் என்கிறதை பற்றி ஒத்துக்கொள்ள ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். ஆனால் இன்னைக்கு எந்த ஊழியக்காரனையும் நீங்க போய் சொல்லி பாருங்க, அவர் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு குறைவுகளை பற்றி நீங்க பேசி பாருங்க, அதற்கு அநேக மாற்று கருத்துக்களை பேசுவானே தவிர ஏற்றுக்கொள்ளக்கூடிய தாழ்மை எங்குமே கிடையாது. அப்போ முதல் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? என்னுடைய வாழ்க்கையை ஜனங்கள் பின்பற்ற வேண்டும் என்றால் எல்லாருக்கும் முன்பதாக நான் என்னை தரை மட்டும் தாழ்த்த வேண்டியது அவசியம். கடையானவனாய் நான் என்னுடைய நிலைகளை மாறப்பட வேண்டியது அவசியம். இதுதான் கிறிஸ்து இயேசு எனக்கு காண்பித்திருக்கக்கூடிய முன்மாதிரி. நீங்களும் கூட மற்ற மக்களுக்கு இப்படிப்பட்ட மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியமான ஒன்று. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் நான் என்னை மேன்மையாக நினைவு கூறாத அளவிற்காக, நான் என்னை முதன்மைப்படுத்தாத ஒரு மனிதனாக காணப்படக்கூடிய அளவிற்காக, என்னையே நான் மெச்சிக்கொள்ளாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாக, என் நிலைகளை நான் ஆண்டவராகிய தேவனுக்குள் உருவாக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் என் நிலைகளை கர்த்தராகிய தேவன் அங்கீகரிக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கின்றார். தேவன் காண்பித்த மாதிரியின்படி நீங்கள் நடக்க வேண்டும். உங்களை பின்பற்றக்கூடிய அநேக மக்களுக்கு நீங்கள் ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழணும். எப்படிப்பட்ட மாதிரி? வேதம் சொல்லக்கூடிய வாழ்க்கையின் அந்த வார்த்தையின் அடிப்படையில் தாழ்மைக்கு அடையாளமாக உங்கள் நிலைகளை உருவாக்க வேண்டியது அவசியம். எந்த இடத்திலும் நான் என்னை உயர்த்தாத அளவிற்காக, எந்த இடத்திலும் நான் என்னை முதன்மைப்படுத்தாத அளவிற்காக, மற்றவனை நான் என்னுடைய வாழ்க்கைக்கு முன்பதாக வைக்கக்கூடிய அளவிற்காக, என்னையே நான் மெச்சிக்கொள்ளாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அளவிற்காக நான் காணப்பட ஆரம்பித்தால்தான் தேவனுடைய வழியிலே நான் சரியாக வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறேன். எனக்கும் பின்பதாக ஒரு சந்ததியை உருவாக்க என்னால் முடியும். அந்த மாதிரி ஒரு சந்ததியை
இப்ப இருக்கக்கூடிய காலங்கள்ல வரக்கூடிய ஜெனரேஷன் எப்படி இருக்காங்க பாருங்களேன். பெற்றோர்களுக்கு அடங்காதவர்களாக, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாக எதிர்த்து பேசக்கூடிய அளவிற்கு. அதுக்கு காரணம் என்ன? நான் அவர்களுக்கு முன் உதாரணமான ஒரு வாழ்க்கை வாழல. அவர்களுக்கு நான் மாதிரியான ஒரு காரியங்கள் மெய்யாகவே நான் காண்பிக்க அநேக விதமான வழிமுறைகள் யாவற்றையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனா இல்ல. ஆகவேதான் அவர்கள் தங்கள் மனம் போன போக்கின்படி தங்களுடைய வாழ்க்கையுடைய நிலைகளை ஆசிரியக்கிறத பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உங்களை பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம் மக்கள், நீங்கள் அறியாத ஒரு கூட்டம் மக்கள் உங்களை வந்து கண்காணிக்கிறாங்க. நீங்க எப்படி நடக்கிறீங்க, எப்படி பேசுறீங்க, என்ன விதமான காரியங்களை நீங்க செயல்படுத்த ஆரம்பிக்கிறீங்க. இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு கர்த்தராக தேவனை வைத்துக்கொண்டு நாம் சம்பாதிக்க முடியும் என்கிறதை பற்றி நீங்கள் கற்பிக்கிறது உண்டானால், உங்களை பின்பற்றும் அநேகம் சந்ததிகளும் கர்த்தராக தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்காம சம்பாதிக்கிறதில் குறியாக அவங்களுடைய நிலைகள் மாற்றத்தின் ஊடாக கடந்து போகிறது பார்க்க முடியும். நீங்க எப்படி அடையாளப்படுத்துறீங்களோ அதே விதமான காரியத்தை பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம் மக்கள் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக கிறிஸ்துவனுடைய மாதிரியைப் போலவே நீங்களும் நானும் பின்பற்ற வேண்டும். தாழ்மைக்கு அடையாளமாக உங்கள் நிலைகளை உறுதிப்படுத்த ஆரம்பித்தால் மட்டும்தான் வரக்கூடிய சந்ததியை ஆதாயப்படுத்த முடியும். நீங்களும் ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்தின்படி கடந்து போக நம்மால் முடியும். இரண்டாவது ஒரு மாதிரியை பற்றி வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது பாருங்க. ரோமருக்கு எழுதப்பட்ட நிறுவனத்தில் 15வது அதிகாரம் 6வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ரோமர் 15வது அதிகாரம் 6வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க கவனிங்க. பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுனுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. இரண்டாவது காரியம், ஒருமனமான ஒரு வாழ்க்கை. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி கிறிஸ்தவம் என்று அழைக்கப்படக்கூடியது தனித்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையோடு கூட அல்ல. எல்லா மக்களும் இணைந்த ஒரு ஐக்கியத்துக்கு பேர் தான் ஆண்டவராக தேவனால் உருவாக்கப்படக்கூடிய ஒரு கிறிஸ்தவம். இதுல ஒருவருக்குள்ளாக ஒருவர் பிணைப்பு உண்டு, ஒருவருக்குள்ளாக ஒருவர் அன்பு உண்டு, ஒருவருக்குள்ளாக ஒருவர் பரஸ்பரம் உண்டு, ஒருவரை ஒருவர் நாம் நேசிக்க வேண்டியது அவசியமான ஒன்று. இதுதான் ஆண்டவராக தேவன் விதித்திருக்கக்கூடிய ஒரு வழிமுறை. இப்ப வசனத்தில் ஆண்டவராக தேவனுடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் நீங்கள் கிறிஸ்து இயேசு காண்பித்த மாதிரியினுடைய அடிப்படையிலேயே எல்லா ஜனங்களும் ஏக சிந்தை உள்ளவர்களாய் ஒரே மனதோடு கூட நாம இசைந்து காரியங்களை செயல்படுத்த வேண்டியது அவசியம். இப்ப உங்களுக்கு ஆண்டவராக தேவன் கொடுத்திருக்கக்கூடிய பணி என்ன? உன் சபையை முன்னேற்ற வேண்டும் என்கிறதல்ல கர்த்தருடைய வேலை. உன்னுடைய ஊழியத்தை நீ அதனுடைய எல்லைகளை விரிவாக்க வேண்டும் என்கிறது கர்த்தருடைய சித்தம் அல்ல. உன்னுடைய எல்லா விதமான தரங்களை உயர பண்ண வேண்டும், அநேகம் ஜனங்களுக்கு நீ உன்னை மாதிரியாக காண்பிக்க, அது இல்ல கர்த்தருடைய பணி. என்னுடைய நாமம் எல்லா இடத்திலும் மகிமைப்படுத்தப்பட வேண்டும். அது யார் மூலமா கர்த்தராக தேவன் மகிமைப்படுத்தப்பட ஆரம்பித்தாலும் கூட அவர்களை நீ உயர்த்த வேண்டியது அவசியம். அவை மூலமா கர்த்தருடைய நாமம் உயர ஆரம்பிக்கிறது உண்டானால் அவைகளை குறித்து நீ நானும் சந்தோஷப்படணும். அவனை நீங்கள் மெய்யாகவே கர்த்தராக தேவனுடைய பக்கத்திலே இருக்க விடாத அளவுக்கு நீங்கள் தள்ளுண்டு போக செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால் கிறிஸ்தவம் உங்கள் நிமித்தமாய் தூஷிக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஒரு அவயவம் சந்தோஷப்படும் போது எல்லாரும் சந்தோஷப்படுங்க. ஒரு அவயவம் பாடுபடும் போது எல்லாரும் நீங்கள் பாடுகளின் ஊடாக கடந்து போக வேண்டியது அவசியம். இன்றைக்கு அநேக விதமான மக்கள் கர்த்தராக தேவனுடைய வார்த்தைகளை அறிவித்தது நிமித்தமாக நிறைய பாடுகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய மக்களுடைய அந்த நிலைகளை நீங்களும் நானும் செய்திகளின் வழியாக நம்ம வந்து கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். ஆனா அங்கு படக்கூடிய பாடுகளை பற்றி மற்ற இடங்களில் வசிக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் எங்கேயாச்சும் வேதனைப்படுறாங்களான்னு பாருங்க. எங்கேயாச்சும் அவங்க மனதிற்குள்ளாக மெய்யாகவே அநேக விதமான சஞ்சலத்தினூடாக கடந்து போறாங்கன்னு பாருங்க. இல்லை, அவரவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே அநேக மகிமையான காரியங்களை பெற்றதற்காக சந்தோஷப்படுகிறார்களே தவிர ஒரு மனிதன் பாடுபடக்கூடிய காரியங்களை குறித்து துடிக்கக்கூடிய கிறிஸ்தவன் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏக சிந்தை இல்லாத ஒரு வாழ்க்கை. ஒருவன் பாடுபடும் போது நீங்க அவங்க கூட சேர்ந்து பாடுபடுங்க, ஒருவன் சந்தோஷப்படும் போது நீங்களும் சேர்ந்து சந்தோஷப்படுங்க. அதுதான் கர்த்தராக தேவன் வைத்திருக்கக்கூடிய ஒரு காரியம். ஏக சிந்தை என்றால் எதை ஆண்டவராக தேவன் சொல்லுகின்றார்? ஒன்றையே நீங்கள் பேசி, ஒன்றே நீங்கள் சிந்தித்து, ஒன்றே நீங்கள் யோசித்து, ஒன்றே நீங்கள் இதுதான் ஆண்டவராக தேவனால் மெய்யாகவே உருவாக்கப்பட்ட ஒரு பாதை. இதுல மார்க்க பேதங்கள் வரக்கூடாது, கருத்து வேறு வரக்கூடாது, இதுல அன்பு குறைவு வரக்கூடாது. அவன் இந்த மாதிரியான ஒரு காரியத்தை செய்கிறான், இவன் இந்த மாதிரியான ஒரு காரியத்தை செய்கிறான், நான் அவனோடு கூட இணைக்க எப்படி? இல்லை. நீங்களும் அவனும் வந்து என்ன காரியத்தை செய்யும்படிக்காக வந்திருக்கிறோம்? எல்லாரும் அவனவனுடைய காரியத்தை உயர்த்தும்படிக்காக அல்ல, எல்லாரும் ஒருமனப்பட்டு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படிக்காகத்தான் கர்த்தராக தேவன் அழைச்சிருக்கிறார். அப்ப அவன் எந்த வழியில போய் கர்த்தராக தேவனை உயர்த்த ஆரம்பித்தாலும் அவன் உயர்த்துகிறது கர்த்தரைத்தான். நீங்க எந்த வழியில போய் கர்த்தராக தேவனை உயர்த்த ஆரம்பித்தால் நீங்க உயர்த்த கர்த்தரைத்தான். அப்ப அவன் செய்யக்கூடிய காரியங்களை நீங்கள் குறைவுபடக்கூடிய அளவுக்கான வார்த்தைகளின் கூட நீங்கள் பேசாத அளவுக்காக அவன் மூலமாய் தேவன் மகிமைப்படுத்தப்பட ஆரம்பிக்கிறாரா? சந்தோஷப்படுங்க. பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்தில் ஒரு வார்த்தை ஒன்று எழுதுவார். எப்படியாக காணப்பட ஆரம்பிச்சால் என்ன? ஒருவேளை கிறிஸ்து வஞ்சகத்தினாலேயோ அல்லது அநேக விதமான குறைவுகளினாலே கர்த்தராகிய தேவன் அறிவிக்கப்பட ஆரம்பித்தாலும் பரவாயில்ல, கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறாரே அது எனக்கு போதும்.
இந்த ஒரு சந்தோஷமே எனக்கு மேன்மையான ஒரு சந்தோஷம் என்கிறதை பற்றி பவுல் எழுதக்கூடிய அந்த வார்த்தைகளை நாம் பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, மற்றவனை குறித்து நீங்கள் நானும் விமர்சனம் பண்ணும்படிக்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. அவர்களின் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுத்தப்படுகிறாரா? சந்தோஷப்படுங்க. அவர்கள் மூலமாய் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுகிறதா? சந்தோஷப்படுங்க. அவர்கள் மூலமாய் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதா? நீங்க உட்கார்ந்து அழுங்க. ஆண்டவருடைய நாமத்தினால ஐயோ அந்த என்னுடைய சகோதரன் மெய்யாகவே கெட்டு போக ஆரம்பிக்கிறான் ஆண்டவரே, அவனை நீ சீர்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திற்கு நீங்க புலம்பி எழுங்க. விமர்சனம் என்கிற பேர்ல உங்களுடைய வாய்க்கு வந்தபடிலாம் வார்த்தைகளை நீங்க பேசாதிருங்க. ஏனென்றால் கர்த்தராகிய தேவன் வைத்திருக்கக்கூடிய பாதை ஏக சிந்தையாக கர்த்தரை உயர்த்தக்கூடிய ஒரே வழியை தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். எல்லா ஜனங்களும் இணைந்து கர்த்தரை உயர்த்தணும். ஆண்டவராகிய தேவனையும் நீங்கள் உயர்த்த வேண்டுமே தவிர என்னையே நான் உயர்த்தக்கூடாது, என் ஊழியக்காரனை உயர்த்தக்கூடாது, என் சபையை உயர்த்தக்கூடாது. நீங்களும் நானும் உயர்த்தும்படிக்காக வைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி ஆண்டவராகிய தேவனை தான் உயர்வடைய பண்ண வேண்டியது அவசியம். இந்த சிந்தையோடு கூட நாம் இயங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் மெய்யாகவே தோற்று போன கிறிஸ்தவம் கர்த்தருடைய நாமத்தினால் மீண்டும் உயிர் பெற்று எழும்ப ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். சபைகளில் பிரிவினை இருக்காது, ஊழியங்களில் பிரிவினை இருக்காது. அநேக விதமான மக்களுக்கு விரோதமான வார்த்தைகள் மெய்யாகவே தேச அரங்கில் உச்சரிக்கப்படாத நிலைகளின் ஊடாக நீங்களும் நானும் கடந்து போக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அவனவன் தன் தன் பங்குக்கு கர்த்தராகிய தேவனை உயர்த்தக்கூடிய வழிகளை செய்வானே தவிர ஒருவனை மற்றவன் விமர்சனம் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாம் தவிர்க்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்கணும். இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரம், மாதிரியற்ற ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு நீங்க என்ன காரியத்தை செய்யறீங்களோ உங்களுக்கு பின்னால வரக்கூடிய சந்ததி இதே விதமான காரியத்தை தான் அவங்க செய்ய போறாங்க. நீங்க என்னென்ன விதமான காரியத்தை மக்களுக்கு முன்பதாக நீங்க செயல்படுத்த காமிக்கிறீங்களோ, இவனை குற்றப்படுத்தி அவனை குற்றப்படுத்தி இவனை மகிமைப்படுத்தி இவனுடைய காரியங்களை நீங்கள் கீழ்த்தலமாய் விமர்சனம் பண்ணுகிறது உண்டானால் உங்களுக்கு பின்னால வரக்கூடிய சந்ததியும் உங்களுடைய வழிகள் யாவற்றையும் பின்பற்றி அவர்களும் இதே விதமான மார்க்கத்தின் உள்ளாக கடந்து போயிடுவாங்க. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, கிறிஸ்துவ உங்களோடு கூட நிறுத்தப்படக்கூடிய ஒரு காரியமாக இல்லாத இருக்கிறதுனால உங்களுக்கு பின்பதாக ஒரு ஜெனரேஷன் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக மக்களுக்கு மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ நீங்களும் நானும் பிரயாசப்பட வேண்டியது அவசியமான ஒன்று. மூன்றாவது ஒரு மாதிரியை பற்றி கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தை நமக்கு சொல்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்றேன். 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகத்துல 3வது அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். கவனிங்க, அது என்ன பொருள்னு பாருங்க. ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். 9வது வசனம், உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாய் இருக்க வேண்டும் என்றே அப்படி செய்தோம். 3வது காரியம், இப்போ உங்களுக்கு கர்த்தர் ஒரு திட்டத்தை கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். கர்த்தர் ஆண்டவராகிய தேவன் ஒரு காரியத்தை உங்களுக்கு கொடுத்துட்டார். ஒரு பெரிய ஒரு சபையை எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க, அல்லது இந்த ஊழியத்தினுடைய காரியத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க. இந்த முதல் காரியம் நீங்க எங்க போய் சொல்றீங்க? இருக்கக்கூடிய சபை மக்கள்கிட்ட போய் அறிவித்து கர்த்தருடைய நாமத்தினால உங்களால் ஆன தொகையை எங்களுக்கு தாருங்கள். நீங்க மக்கள் மேல நீங்க பாரத்தை சுமத்துறீங்க. கர்த்தருடைய வேதம் சொல்கிற கர்த்தர் திட்டத்தை தருகிறது உண்டானால் அந்த திட்டத்திற்கு ஆண்டவராகிய தேவன் வழிகளை அவரை திறப்பாரு. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் ஒருவர் மேல நீங்க பாரத்தை சுமத்துவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. வேதத்துல வாசிக்கிறோம், அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்கின்றார், எங்களுக்கு உங்க மேல பாரத்தை சுமத்துவதற்கு அதிகாரம் இருக்கிறது. என்றாலும் கூட ஒருவனுக்கும் நாங்கள் பாரமாய் இராதபடிக்கு எங்கள் கைகளினால் நாங்கள் வேலை செய்து சாப்பிட்டோம்னு சொல்றாரு. யார்ட்டையும் நாங்கள் இலவசமா ஒன்றை நான் வாங்கவே இல்லை. எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் மெய்யாகவே உங்களுடைய கரங்களிலிருந்து வரப்பற்ற வேண்டும் என்பதற்காக உங்களை நாங்கள் துன்பப்படுத்தும் ஒரு மக்களாக, பாரப்படுத்தும் ஒரு மக்களாக விளங்காமல் எங்கள் கைகளினால் நாங்கள் வேலை செய்து சாப்பிட்டோம். அதுக்கு என்ன காரணம் என்கிறதை பற்றி அவர் சொல்லுகின்றார். அதுக்கு அந்த வசனம் என்ன வார்த்தையை சொல்லுது பாருங்க. உங்க மேல பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனால் அப்படி நாங்கள் செய்யல, நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியா இருக்க வேண்டும் என்றே அப்படி செய்தோம்னு சொல்றாங்க. நீங்க எல்லாமே எங்களை நீங்க பின்பற்றுறீங்க. நான் இன்னைக்கு உங்க மேல நான் பாரத்தை சுமத்துறேன்னா நாளைக்கு வரக்கூடிய எதிர்கால சந்ததிக்கு நீங்கள் அவங்க மேல பாரத்தை சுமத்துவீங்க. அப்பொழுது கர்த்தராகிய தேவனை எங்கள் சார்ந்து வாழாம மனிதர்களை சார்ந்து வாழும் ஒரு கூட்டத்தை உருவாக்குறீங்க. நீங்க என்ன செய்றீங்க? ஆண்டவராகிய தேவனை சார்ந்து வாழ மக்களை பழக்க வைக்க வேண்டுமே தவிர மனிதர்களுடைய கரங்களிலே நம்பி நீங்கள் ஊழியங்களை நீங்கள் அந்த காரியங்கள் யாவற்றையும் செய்யுங்க. ஏதாவது ஒரு காரியத்தை கர்த்தராகிய தேவன் திட்டத்தை தருகிறது உண்டானால் மனுஷன் முன்னால போய் நீங்க பேசி மனுஷனுடைய கரங்களிலிருந்து வரக்கூடிய காணிக்கைகளை பயன்படுத்தி இந்த ஊழியங்களை செய்யுங்கள் என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் ஒரு இடத்துல உங்களுக்கு எனக்கு சொல்லவே இல்லை. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் தேவன் உங்களுக்கு திட்டங்களை தருகிறது உண்டானால் அதுக்கு உண்டான வழியை அவரை திறந்து கொடுத்துருவார்.
அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருங்க, காத்திருங்க. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி மற்ற மனிதர் மேல் நீங்கள் பாரத்தை சுமத்துகிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அவங்களுடைய கரங்களில் இருந்து வரக்கூடிய அநேக விதமான காரியங்களை, எல்லா விதமான காரியங்களை, இன்னைக்கு இந்த ஒரு காணிக்கை கொண்டு வந்து கொடு, நாளைக்கு எந்த ஒரு காணிக்கை கொண்டு வந்து கொடு, நாளை கழிச்சு இந்த ஒரு காரியத்தை கொண்டு கொடு என்று சொல்லி பாரத்தை சுமத்த அதிகாரம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டதில்லை. ஏனென்றால் நீங்கள் இந்த ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பின்வரக்கூடிய சந்ததியும் தேவனை நம்பாமல் மனிதர்கள் மேல் பாரத்தை சுமத்தும் மக்களான ஒரு சந்ததியை உருவாக்கிடுவீங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு காரியங்களுடைய அடிப்படையில ஊழியம் என்கிற பேர்ல மற்றவர்களை உபத்திரவப்படுத்தக்கூடிய எந்த விதமான காரியங்களையும் தவிர்த்து விட்டு மந்தைகளுக்கு, எல்லா விதமான மக்களுக்கு மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்தால் பின் வரக்கூடிய சந்ததி உங்களுடைய மாதிரியை பின்பற்றி தேவனுக்கு பிரியமான ஊழியத்தை செய்வார்கள் என்பது சந்தேகமில்லை. சில இடங்களில் நீங்க ஊழியத்திற்குள்ளாக கடந்து போகிறது உண்டானால் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலேயே அந்த கிறிஸ்தவர்களை ஜனங்கள் அருவருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரணத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு முன்பதாக ஊழியத்திற்கு என்கிற ஒரு காரியத்தினூடாக வருகிறது உண்டானால் காசு 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 என்கிற ஒரு வார்த்தையை பேசாம அவங்க இருக்கவே மாட்டாங்க. எந்த ஒரு காரியமாக இருக்க ஆரம்பித்தாலும் எங்களுக்கு இந்த ஒரு காணிக்கை கொடுங்க, இந்த ஒரு காசு கொடுங்க, இந்த ஒரு தேவை எங்களுக்கு தேவை இருக்கிறது, இவைகளை சந்தியுங்கள். மற்றவர்களை பாரப்படுத்த வேண்டிய பணி நம்முடைய பணி கிடையாது. ஒருவேளை ஆண்டவராகிய தேவன் திட்டங்களை தந்து, ஒருவேளை கர்த்தராகிய தேவன் செயல்பட்டு மனுஷனுடைய மனதை கர்த்தர் ஏவினா அவங்களே கொடுத்துருவாங்க. நீங்க போய் அதை பத்தி நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களே அந்த காரியங்கள் யாவற்றையும் தரக்கூடிய ஒரு மக்களை விளங்கிடுவாங்க. இந்த ஒரு பாரத்தை நாம் சுமத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் பின்வரக்கூடிய சந்ததியும் இனி கர்த்தராகிய தேவனை அவர்கள் நம்பாமல் மனிதர்களை நம்பி ஊழியம் செய்யக்கூடிய ஒரு மக்களாய் நிச்சயமாகவே ஆண்டவராகிய தேவனால் ஆகாதவன் என்று சொல்லி தள்ளப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உங்களோடு கூட உங்களுடைய ஓட்டம் நின்று போகிறது இல்லை. உங்களுக்கு பின்னால் ஒரு ஜெனரேஷன் உங்களை ஃபாலோ பண்றதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நடக்கைகளையும் ஜாக்கிரதையான விதத்தில் நீங்கள் ஆசரிக்கப்பட வேண்டியது அவசியம். நான்காவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கவனிங்க. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாய் இரு. உன்னுடைய ஒவ்வொரு செயலையும் ஜனங்கள் கவனிக்கிறாங்க. குறிப்பாக கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே அன்பு நிறைந்தவர்கள். அதான் கிறிஸ்தவர்களுக்கு அடையாளம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே விட்டு கடந்து போகும் பொழுது உங்களே என்னுடைய சீஷர்கள் என்று சொல்லி ஜனங்கள் எப்படி அறிந்து கொள்வார்கள்? நீங்கள் ஒருவரின் மேல் ஒருவர் காண்பிக்கக்கூடிய அன்பினால் உங்களை என்னுடைய சீஷர்கள் என்று ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் பேசினார். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு நடுவிலே அன்பினுடைய நிலைகளை பார்க்க முடியுதான்னு பாருங்களேன். எல்லா இடங்களிலும் சண்டை, எல்லா இடங்களிலும் போட்டி, எல்லா இடங்களிலும் பொறாமை. அவன் மேலே உயர ஆரம்பிக்கிறதை பார்க்கும் பொழுது என்னை அறியாத ஒரு பொறாமை, அவன் மேலே எழும்பி வரக்கூடிய அந்த காரியங்கள் நிமித்தம் என்னை அறியாத ஒரு எரிச்சல், என்னை அறியாத அநேக விதமான தீழ்ப்பான காரியங்களை பேசக்கூடிய ஒரு அருவருப்பான நினைவு, இவைகள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்னன்னு பார்த்தா கிறிஸ்தவர்களின் நடுவிலே அன்பு இல்லாத ஒரு தன்மை. இது சாத்தானுடைய ஒரு பெரிய ஒரு தந்திரம். இப்ப கிறிஸ்து போதித்த அந்த கற்பனைகளின்படி நடவாம நீங்கள் கிறிஸ்தவன் என்று சொல்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கிறிஸ்து போதித்த போதனையை அன்புதான் ஆண்டவர் பேசுறதுக்கு வந்தார். ஆனால் அன்பே இல்லாத ஒரு கிறிஸ்தவனை நீங்களும் நானும் எங்க பார்க்க முடியும்? அப்ப இந்த நாட்களிலே சாத்தானுடைய வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகங்களினால் அநேகம் விதமான திருச்சபைகளும் மக்களும் கூட அன்பற்ற நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்கணும். எந்த இடத்திலும் சண்டை, எந்த இடத்திலும் கோபதாபங்கள், எங்க பார்த்தாலும் மூர்க்கங்கள், எரிச்சல்கள், அநேகம் விதமான ஆண்டவராகிய தேவன் பிரியப்படாத நிறைய இடங்கள் திருச்சபைகளில் ஊழியங்களின் நடுவிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அவனுடைய முன்னேற்றம் எனக்கு வேதனை தருகிறது, இவனுடைய வளர்ச்சியை நான் மெய்யாகவே வெறுக்கிறேன் என்று சொல்லி ஒருவனுக்கு விரோதமாய் ஒருவன் எழும்பி நின்று அடிக்கவும் கடிக்கவும் பட்சிக்கவும் தக்கதான காரியங்களை உருவாக்கக்கூடிய நிலைகள் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் வட்டாரங்களிலே மெய்யாகவே காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இனி வரக்கூடிய ஜெனரேஷன் எதை பார்ப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. உங்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கக்கூடிய அவர்கள் இனி வரக்கூடிய நாட்களில் அன்பை பற்றி நீங்கள் அந்த மக்களோடு கூட பேசினால் அந்த அன்பை பற்றி அவங்க தங்களுடைய வாழ்க்கையை அறியவே முடியாது. ஏன்னா உங்களுடைய மாதிரி அவங்க பார்க்குறாங்க, உங்களுடைய நடக்கையை பார்க்குறாங்க. நீங்கள் சபையில் போய் அநேகம் விதமான மக்களுக்கு முன்பதாக போட்டு அந்த சண்டையை பார்க்குறாங்க. அநேகம் விதமான மக்களை நேசிக்க முடியாத அந்த மனதை பார்க்குறாங்க. அநேகம் விதமான மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த உரிமையை நீங்கள் கொடுக்காம உங்கள் வசமாய் நீங்கள் மாற்றி வைத்துக் கொண்டு அன்பற்ற நிலைகளின் ஊடாக கடந்து போன அந்த காரியத்தை பார்க்கக்கூடிய அந்த சந்ததிகள் உங்களையே ஃபாலோ பண்ணி அவர்கள் இனி வரக்கூடிய நாட்களில் அன்பற்ற உலகத்தை உருவாக்க ஆரம்பிச்சிடும்.
கர்த்தர் இந்த உலகத்துக்குள்ளாக வந்ததுக்கு என்ன நோக்கம்? அன்பை உலகத்திலே வெளிப்படுத்தும்படிக்காக கர்த்தர் வந்தார். அன்பாகவே உலகம் உருவாக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் வந்தார். ஆனா இப்ப சாத்தானுடைய அந்த ஒரு அந்த தந்திரத்து நிமித்தமாக அன்பையே உலகத்தை விட்டு புறம்பே தள்ளக்கூடிய அளவிற்கான காரியங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டு வருகிறது பார்க்கிறோம். அப்போ மாதிரியான ஒரு வாழ்க்கை என்றால் எதை ஜனங்கள் எதிர்பார்க்கிறாங்க? கர்த்தரும் நம்முடைய வாழ்க்கையில எதை எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறார்? உங்களை பின்பற்றும் மக்களுக்கு அன்பை நீங்கள் போதியுங்க. அதை எப்படி போதிக்க வேண்டும்? வாயின் வார்த்தையினால் அல்ல, உங்கள் செயல்களின் வடிவாக நீங்க போதிங்க. உங்களுடைய நடக்கைகளை அவங்க பார்க்கணும். உங்களுடைய ஒவ்வொரு விதமான முன்மாதிரியான காரியங்களை உங்களுடைய கண்கள் பார்க்கணும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையினுடைய ஊடாக நீங்கள் கடந்து போக ஆரம்பித்தால் மட்டும்தான் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே தேவன் எதிர்பார்த்த அந்த உலகத்தினுடைய நிலைகள், சாரங்கள் உங்கள் மூலம் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். தேவன் இந்த உலகத்தை அன்பு நிறைந்த உலகமாகவே உருவாக்கும்படிக்காக வந்தார். ஆனா இன்றைக்கு உலகத்துல அன்பற்ற ஒரு நிலைகள் உருவாக்கப்பட்டதற்கு காரணம் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அந்த தன்மைகளுக்கு மீறி நடக்க ஆரம்பிச்சதுனால அன்பில்லாத திருச்சபைகள், அன்பில்லாத ஊழியங்கள், அன்பில்லாத பிரசங்கம், அன்பில்லாத காரியங்கள் எல்லாம் அன்பற்ற நிலைகளிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். அப்ப வரக்கூடிய சந்ததிகளுக்கு மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் அன்பை நீங்கள் பிரசங்கியுங்கள், அன்பை போதியுங்கள், அன்பை வெளிப்படுத்துங்கள், அன்புக்கு மாதிரியா நீங்கள் வாழ்க்கைகளை வாழ நீங்கள் பிரயாசப்படுங்கள். கர்த்தராகிய தேவனுக்கு சித்தமானால் அன்பாகவே நீங்கள் காணப்படக்கூடிய ஒரு மக்களாய் உங்களை பார்க்கிறவர் உங்களிலே கர்த்தருடைய அன்பை பார்க்கக்கூடிய அளவிற்கு அன்பை வெளிப்படுத்தும் ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாதான் இனி வரக்கூடிய சந்ததியை ஆதாயப்படுத்த உங்களாலும் என்னாலும் ஆகும். இன்னொரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் 1 பேதுருவின் புஸ்தகம் அதுல 2வது அதிகாரம் 21வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்ல. 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க அவனிய. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். இன்னைக்கு இருக்கக்கூடிய போதகம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த போதகத்துல அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடுகள் இல்லாத ஒரு கிறிஸ்தவம், சந்தோஷமான ஒரு கிறிஸ்தவம், மனரம்யமான ஒரு கிறிஸ்தவம், நம்முடைய வாழ்க்கையை குறைவையே பார்க்காத ஒரு கிறிஸ்தவம், நிறைவான ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய ஒரு கிறிஸ்தவம், பிளஸிங் என்கின்ற பேரில் எல்லா விதமான காரியத்திலும் நிறைவை அனுபவிக்கும் ஒரு கிறிஸ்தவம். பாடுகளே வரக்கூடாதுங்க, உங்களுக்கு வேதனையே வரக்கூடாதுங்க, வியாதியே வரக்கூடாதுங்க, துக்கமே வரக்கூடாதுங்க, இழப்பே இப்படிதான் இன்றைக்கு அநேக விதமான மக்களுடைய மனதிற்குள்ளாக விஷமான வித்துக்களை ஜனங்கள் விதைக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு தவறான ஒரு காரியம் பாருங்க. கர்த்தர் அடிச்சூட வச்சுட்டு போயிருக்காரு. என்ன அடிச்சூட வச்சுட்டு போயிருக்காரு? பாடுகளின் ஊடாகத்தான் கர்த்தரை நீ பின்பற்றணும். பாடு இல்லாத ஒரு கிறிஸ்தவத்தை நீங்களும் நானும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. கிறிஸ்தவம் என்று சொன்னாலே அவன் சிலுவையை சுமந்துதான் ஆண்டவராகிய தேவனை பின்பற்றும்படி பழகுவிக்கப்படணும். இப்ப பாடுகளை பற்றி நீங்க போதிக்காது இருக்கிறது உண்டானால் நாளைக்கு அவனுடைய வாழ்க்கையில ஏதாகிலும் ஒரு இழப்போ அல்லது ஏதாவது ஒரு நஷ்டமோ அவனுடைய வாழ்க்கையில வருகிறது உண்டானால் கர்த்தரை விட்டு வந்து நிச்சயமாக அந்த மனிதன் ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி கடந்து போக ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். காரணம் என்ன? பாடுகளை பற்றி நீங்களும் பேசவே இல்லையே. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் பாடுகளை நீங்களும் நானும் சுமக்க பழக வேண்டும், பழக்க வைக்கவும் வேண்டியது அவசியம். பாடுகள் இல்லாத கிறிஸ்தவத்தை நீங்களும் நானும் யோசிக்க கூட பார்க்க முடியாது. எல்லா இடங்களிலும் ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைய பாடுகள் அப்போஸ்தலராகிய பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையில காணப்படாத பாடா, பேதுருடைய வாழ்க்கையில காணப்படாத பாடா, அப்போஸ்தலராக காணப்படக்கூடிய எல்லா ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு நாளிலே எல்லா ஜனங்களும் ஒன்றாக இணைந்து ஒரே இடத்தில் ஊழியங்கள் யாவற்றையும் செய்ய ஆரம்பிச்சாங்க. கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே பாடுகள் வந்த பொழுது எல்லா ஜனங்களும் கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள வல்லமையுள்ள நாமத்தினால் சிதற பண்ணக்கூடிய ஒரு மக்களாக விளங்கினார். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு தேசத்துக்குள்ள போயிட்டான். முகமறியாத மக்களாக, மொழி அறியாத மக்களாக எங்கெங்கோ சிதறப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. வேத புத்தகத்தில் வாசிக்கிறோமே, அந்த பாடுகளை அவர்கள் மெய்யாகவே தங்களுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள பழகினாங்க. பாடுகள் வராதிருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் நிச்சயமாக நீங்களும் நானும் கிறிஸ்தவனான ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக முடியாது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளை, பாடையும் கிறிஸ்தவத்தையும் பிரிக்கவே முடியாது. ரெண்டும் ஒன்றோடு கூட ஒன்றாக இணைந்த ஒன்று. ஆகவே பாடுகள் இல்லாத கிறிஸ்தவத்தை நீங்கள் யோசிச்சு கூட போகக்கூடாது. அப்போ இனி வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு நீங்கள் போதிக்க வேண்டும், எதை நீங்கள் மாதிரியாக காண்பிக்க வேண்டும் என்றால் பாடுகள் நிறைந்ததாக நீங்களும் நானும் கடந்து போக நீங்களும் நானும் பயிற்றுவிக்கப்பட வேண்டியது அவசியம். பாடுகளை நான் பெரும்படிக்காக நான் கர்த்தரை நோக்கி நான் ஜெபிக்கணும். பாடுபட்டாதான் அநேகம் நன்மையான ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக முடியும் என்கிற ஒரு போதனையை நீங்கள் மெய்யாகவே போதிக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் வரக்கூடிய ஜெனரேஷன் கர்த்தராகிய தேவனுக்குள் வல்லமையாக உருவாக்கப்படக்கூடிய ஒரு சந்ததியாக மாற்றத்தின் ஊடாக கடந்து போக முடியும். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி மற்றவர்களுக்கு மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ தேவன் நம்மை அழைத்தார்.
எந்தெந்த காரியத்திற்கெல்லாம் நம்ம மாதிரியாக இருக்க வேண்டும். தாழ்மைக்கு மாதிரியாக, ஒருவரோடு கூட ஒருவர் ஏக சிந்தையாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு ஒரு மாதிரியாக, யாருக்கும் பாரமாக நடவாமல் என்னுடைய காரியத்தை நானே பார்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு மாதிரியாக, அன்பிலே ஒரு மாதிரியாக, கர்த்தருடைய நாமத்தினாலே பாடுகளை ஏற்றுக்கொள்ளும்படிக்காக ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கை நாம் வாழ துவங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் கிறிஸ்தவம் இனி வரக்கூடிய நாட்களில் தேவன் எப்படி உருவாக்கி வைத்தாரோ அதே மாதிரியாக இயங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்ப நம்ம நிறைய மக்களுக்கு முன்பதாக மாற்று கிறிஸ்தவத்தை போதிக்கிறோம். கர்த்தர் சொல்லாத போதிக்காத நிறைய கருத்துக்களை நம்ம பேசுகிறோம். கர்த்தர் பாடுகளின் ஊடாகத்தான் போகணும்னு சொன்னார். இப்போ பாடே இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுங்கன்னு சொல்லி நீங்களும் நானும் போதிக்கிறது உண்டானால் கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவனுடைய ஊழியத்திற்கும் எதிரடையான காரியத்தை பேசும் ஒரு மக்களாக நீங்களும் நானும் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். மந்தைகளுக்கு மாதிரியாக விளங்கக்கூடிய ஒரு மக்களாக உங்களை பார்க்கும் அநேக விதமான மக்கள் உங்களுடைய நடக்கைகளை பார்க்க ஆரம்பிக்கிறதுனால அவர்களுக்கு சாட்சியாக நீங்களும் நானும் வாழ பழக ஆரம்பித்தால் மட்டும்தான் உங்களையும் ஆதாயப்படுத்தவும் உங்களை பின்பற்றும் ஒரு கூட்ட மக்களையும் கர்த்தராகிய தேவனுக்கு வழிநடத்தவும் உங்களாலும் என்னாலும் ஆகும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, எங்களை ஒரு மாதிரியாக ஆண்டவராகிய தேவன் உருவாக்கி வைத்து எல்லா மக்களுக்கு முன்பதாக ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழும்படிக்காக எங்களை உருவாக்கி வைத்தீரப்பா. நாங்கள் எங்களோடு கூட எங்களுடைய ஓட்டத்தை நிறுத்துகிறதாக அல்ல, எங்களுக்கு பின்பதாகவும் ஒரு கூட்டம் ஜனங்கள் எங்களுடைய நடக்கைகள் எல்லாவற்றையும் பார்க்குறாங்க சுவாமி. அவர்களுக்கு நாங்கள் ஒரு சாட்சியாக, அவர்களுக்கு நாங்கள் ஒரு வழிகாட்டியாக, அவர்கள் எங்களுடைய மார்க்கங்களை பின்பற்றக்கூடிய அளவிற்கு அடிச்சுவடுகளை பின்வைத்து போகக்கூடிய ஒரு மக்களாக விளங்க வேண்டும் என்கிறதே கர்த்தருடைய விருப்பம் என்கிறது நாங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். எப்படிப்பட்ட விஷயத்திலே நாங்கள் மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிறதை பற்றி தேவன் நீர் எங்களோடு கூட கற்பித்து தந்த ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பின்வரக்கூடிய சந்ததியை நாங்கள் இழந்து போய்விடாத அளவிற்காக, மூர்க்க குணமுள்ளவர்களாய் நாங்கள் அவர்களை உருவாக்கி விடாத அளவிற்காக அவர்களை ஜாக்கிரதையாக கையாண்டு எங்கள் வார்த்தையிலும் எங்கள் வாழ்க்கையிலும் அவர்களை நாங்கள் கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளைகளாய் உருமாற பண்ணத்தக்கதாக எங்களுடைய நடக்கைகள் எல்லாவற்றையும் சீராக்கிக் கொள்ள கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சொல்லிக் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் இது எங்களுக்காக உரைக்கப்பட்ட வார்த்தைகள் என்பதை அறிந்து இவைகளை ஆழமாய் ஏற்றுக்கொண்டு இவைகளின்படி வாழ்ந்து உமக்கு சித்தமானவர்களை செய்து உம் ராஜ்யத்தை வந்தடையவும் ஒரு கூட்டம் ஜனங்களை கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே உமக்கு பின்வரக்கூடிய சந்ததியாக வழிநடத்தவும் ஏற்ற கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய தேவன் உரைத்த அந்த வார்த்தையின்படியே எல்லா ஜனங்களும் நம்மை காணக்கூடிய மக்களாக இருக்கிறதுனால அவர்களுக்கு ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ நீங்கள் பழக ஆரம்பித்தால் நிச்சயமாகவே இனி வரக்கூடிய சந்ததி உங்கள் மூலமாய் கிறிஸ்துவை நேருக்கு நேராய் காணக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கி கிறிஸ்தவம் என்றால் இதுதான் என்பதை புரிந்து கொண்டு சரியான பாதையில் நடக்கத்தக்கதாக நாம் ஒவ்வொருவரும் சாட்சியான நடக்கக்கூடிய ஒரு மக்களாக விளங்க தேவன் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.